நேற்று வரைக்கும் ஆக்சஸ் லிஸ்ட் பார்த்தோம். ஆக்சஸ் லிஸ்ட் எதுக்காக, என்ன ரீசன்? ஆக்சஸ் லிஸ்ட் அப்படின்றது பேக்கெட் ஃபில்டரிங் கான்செப்ட். இட் வில் பி ப்ரொவைடிங் தட் அடிஷனல் செக்யூரிட்டி டு பி பிளாக் தட் அலோ ஆர் டினே த கண்டிஷன்ஸ். எல்லா டிராஃபிக்கும் அலோவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க சொல்ற டிராஃபிக் மட்டும் அலோவ் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி நீங்க கண்டிஷன்ஸ் வந்து யூ கேன் ரைட் இட். ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட் அப்படின்னா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டோர்ஸ் ஐபி பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்துட்டு வி கேன் பிளாக் இட். ஓகேங்களா? அதுதான் ஸ்டாண்டர்ட் ஐபி ஆக்சஸ் லிஸ்ட் இஸ் ஃபில்டர் தட் நெட்வொர்க் டிராஃபிக் பை எக்ஸாமிங் த சோர்ஸ் ஐபி அட்ரஸ் இந்த பேக்கெட். ஒன்லி த சோர்ஸ் ஐபி பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும், அலோ ஆர் டினை அப்படின்றத நம்ம கண்டிஷன்ஸ் கொடுக்க முடியும். ஓகேங்களா? யூ கேன் கிரியேட் த ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட் பை யூசிங் த லிஸ்ட் நம்பர். ஓகேங்களா? இதான் லிஸ்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க 1ல இருந்து 191 வரைக்கும். ஓகேங்களா? இப்போ ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட் 1ன்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு 1ன்னு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி வந்துட்டு நீங்க ஒரு 99 ஆக்சஸ் லிஸ்ட் வரைக்கும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். 1ல இருந்து 99 வரைக்கும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ் வந்துட்டு ஆக்சஸ் லிஸ்ட் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுக்குள்ள நீங்க எத்தனை ரூல்ஸ் வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பேண்ட் ரேஞ்ச் வந்துட்டு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பேண்ட் ரேஞ்ச் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலா கொடுத்துருக்காங்க. 1300 ஆரம்பிச்சு 1999 வரைக்கும் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பிகாஸ் த டைப் ஆஃப் ஏசிஎல் இஸ் ஜென்ரலி டிஃபரன்ஷியேட்டட் யூசிங் ஏ நம்பர். ஓகேங்களா? The based on that number we can when use the access list is created, the router know the type of the syntax and the XFL. By using the number is 1299 1299 13002 1999. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர்ஸ்குள்ள நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். எப்படி ஆக்சஸ் லிஸ்ட் கிரியேட் பண்றாங்கன்றத பாருங்க. ஆக்சஸ் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கமாண்ட் இருக்கு, குளோபல் கான்ஃபிகரேஷன் மோட்ல போயிடுது. ஓகேங்களா? ஸோ 1ல இருந்து 999 ஏதாவது ஒரு நம்பர் நீங்க கொடுத்துக்கணும். ஓகேங்களா? நீங்க எந்த நம்பர் கொடுத்தாலும் ஓகே. 1ல இருந்து 99 வரைக்கும். இல்ல அப்படின்னா யூ கேன் யூஸ் தட் 1300 இருந்து 1999 வரைக்கும் நீங்க கொடுத்துக்கலாம். யூ கேன் கிவ் இட் தட் போட். ஓகேங்களா? இதுக்குள்ள ஏதாவது ஒரு நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இது தவிர இப்படி போட்டுட்டு நான் வந்து ஆக்சஸ் லிஸ்ட் 10 கிரியேட் பண்ணியிருக்கேன். 10 இஸ் டினை டு ஹோஸ்ட் ஆர் நெட்வொர்க். அதை பேஸ் பண்ணி நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? பெர்மிட் ஆர் டினை தான் வந்துட்டு இங்க வரும். இங்க வந்து டினை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? the next step is detail about that option. The first option is any is the parameter. இந்த any அப்படின்றது வந்து parameter அப்படின்னா any IP to be blocked. deny any கொடுத்தீங்க அப்படின்னா any IP to be blocked. permit any கொடுத்தீங்கன்னா any IP to be allowed. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு any option. It means permit or deny that any host only the source IP தான். source host or source network தான். The second choice is that it will be used that IP address to specify that single host or the range of the IP address. Second வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னா you can choose that option called that IP address, host name or IP address கொடுத்துக்கலாம். தேர்ட் வந்துட்டு only that particular IP மட்டும், specific host மட்டும். ஓகேங்களா? ஸோ இங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஹோஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலரா ஸ்பெசிபிக் சோர்ஸ் ஐபி மட்டும் தான் இங்க அலோவ் பண்ணியிருக்காங்க. டினை பண்ணிருக்கணும். இந்த ஐபி மட்டும்ல இருந்து டிராஃபிக் வந்துச்சு அப்படின்னா டினை பண்ணி ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட். ஓகேங்களா? This is well tell that okay, so the permit will be host in the access list 10 that. ஓகேங்களா? அடுத்ததா வந்துட்டு வைல்ட் கார்டு மாஸ்கிங்னா என்ன அப்படின்னு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஒயிட் கார்டு மாஸ்க் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா? ஏசிஎல்ல வந்துட்டு எப்பவுமே ஒயிட் கார்டு மாஸ்க் தான் அலோவ் பண்ணும். நீங்க நெட்வொர்க் கொடுக்க போறீங்க அப்படின்னா வந்துட்டு சப்நெட் மாஸ்க் கொடுக்கறதுக்கு பதிலாக வந்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஐபி அட்ரஸ் நீங்க செட் பண்றீங்க அப்படின்னா ஐபி பிளஸ் வந்துட்டு ஐபி அட்ரஸ் பிளஸ் வந்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ஒரு நெட்வொர்க், அந்த நெட்வொர்க்கோட சப்நெட் மாஸ்க் கொடுப்பீங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க ஐபி அட்ரஸ் அசைன் பண்ண போறீங்க அப்படின்னா வந்துட்டு ஐபி பிளஸ் சப்நெட் மாஸ்க் அப்படி கொடுப்பீங்க. ஓகேங்களா? ஐபி பிளஸ் சப்நெட் மாஸ்க் அப்படின்ற மாதிரி நீங்க. ஓகேங்களா? ஸோ இங்க வந்துட்டு ஆக்சஸ் லிஸ்ட்ல வந்துட்டு நீங்க ஒரு நெட்வொர்க் அலோவ் பண்ணணும், ஒரு நெட்வொர்க் வந்து டினை பண்ணணும் அப்படின்னா அந்த நெட்வொர்க் பிளஸ் அந்த நெட்வொர்க்கோட ஒயில்ட் கார்டு மாஸ்க் தான் கொடுத்துருக்கீங்க. ஒயில்ட் கார்டு மாஸ்க்னா என்ன? ரிவர்ஸ் ஆஃப் சப்நெட் மாஸ்க் தான்.
ஓகேங்களா? இப்போ வந்துட்டு கிளாஸ் ஏவோட சப்நெட் மாஸ்க் என்ன 255.0.0.0 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒயில்ட் கார்டு மாஸ்க் என்ன வரும்? 255 இருக்கிற இடத்துல 0 வந்துடும். 0 இருக்கிற இடத்துல 255 வந்துடும். அப்படின்னா 0.255 வந்துடும். ஓகேங்களா? இடையில வந்துட்டு வேற ஏதாவது ரேஞ்ச் இருந்துச்சுன்னா அந்த ஆக்டிவேட்டோட டோட்டல் வேல்யூல இருந்துட்டு கொடுத்துருக்க வேல்யூ மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 255.240.0.0 அப்படின்னு இருக்குன்னா 255 பதிலாக வந்து என்ன பண்ணுவீங்க? 0 போட்டுருவீங்க. எங்கெல்லாம் வந்துட்டு 0 இருந்துச்சோ அங்கெல்லாம் 255 போட்டுருவீங்க. இடையில 240 ஒன்று இருக்கு பாருங்க. அதை என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த ஆக்டிவேட்டோட டோட்டல் வேல்யூ என்ன வரும்? டெசிமலா கன்வெர்ட் பண்ணோம்னா 255 வரும். ஏன்னா 8 பிட்ஸ் இருக்கு. 8 பிட்ஸ்லவே 1 அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு 255 அப்படின்றது டெசிமல் வேல்யூ கிடைக்கும். அந்த 255ல இருந்துட்டு கொடுத்துருக்க 240 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு வரும்? 15 வரும். இப்போ 0.15.255 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கும் வைல்ட் கார்டு மாஸ்க். ஓகேங்களா? இது ஏற்கனவே நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த சப்நெட் மாஸ்க் எடுக்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அலோ இஸ் அ பர்டிகுலர் கோர்ஸ் டு பி அலோட். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. த டினை தட் ஐபி டு தட் இந்த வைல்ட் கார்டு மாஸ்க் தான் இங்க கொடுப்பாங்க. ஸோ இதோட சப்நெட் மாஸ்க் என்ன வரும்? 255.255.255.0ன்னு வந்திருக்கும். அதனால வந்து 0 இருக்கிற இடத்துல 255 இருக்கிற இடத்துல எல்லாமே 0. அப்புறம் வந்து 3 0 வந்துடும். எங்க வந்துட்டு 0 இருந்துச்சோ அங்க 255 வந்துடும். ஓகேங்களா? இடையில வந்துட்டு வேற ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னா அதுக்கு அந்த மாதிரி இங்க வந்துட்டு மாறிடும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இங்க வந்துட்டு பாருங்க அப்படின்னா இங்க வந்துட்டு சேல்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் இன்டர்நெட். சேல்ஸ் டீமுக்கு வந்து ஃபினான்ஸ் டீமோட ஆக்சஸ் பண்றதுக்கு வந்துட்டு டினை பண்ணோம். சேல்ஸ் டீம் வந்துட்டு இங்க இன்டர்நெட் போறதுக்கு அலோவ் பண்ணணும். இது எப்படி கொடுக்கறது? ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு நீங்க வந்துட்டு பாத்துக்கலாம். அது வந்து நீங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்துட்டு பாருங்க. இங்க பாருங்க, டினை டு தட் எனி ஆக்சஸ் லிஸ்ட் டிரைட் அண்ட் பெர்மிட் டு தட் எனி. இந்த மாதிரி கொடுத்தா ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகாது? இந்த நெட்வொர்க்ல இருந்து எந்த டிராபிக் வந்தாலுமே வந்துட்டு டிராப் ஆயிடும். ஓகேங்களா? லேப் டேல வந்துட்டு டிராப் ஆகும். ஓகேங்களா? see that access list on that router permit is any. It's important to that any is something to follow that 0.255 அப்படின்னு. இது வந்துட்டு என்ன எங்க கொடுக்குறாங்க பாருங்க, எங்க மேப் பண்றாங்க இந்த மாதிரி லிஸ்ட்டை வந்துட்டு எங்க மேப் பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு இட் வில் பி டூ இட் ஆன் தட் அவுட் ஐசிஎல். இங்கதான் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஒருவேளை இந்த ஐசியில வந்துட்டு இங்க இன்லயே கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்துட்டு டோட்டலா வந்துட்டு எங்கேயுமே ஒர்க் ஆகாது. ஸோ அதனால இதை வந்து அவுட்ல தான் கொடுப்பாங்க. ஓகே ஓகேங்களா? எதர் இங்க இங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு இட் வில் பி ஒர்க் ஆங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒன்று சிம்பிளா ஒன்று பண்ணி பார்ப்போம். ஒரே நிமிஷம். ஸோ நான் பேக்கெட் ட்ரேசர் ஓப்பன் பண்றேன். ஒரு லேப் ஒன்று பண்ணி பார்ப்போம். ஓகே ஸோ நான் இந்த ரவுட்டர் எடுக்கிறேன். ஸோ ஐ வில் பி கனெக்டட் த பிசி ஹியர் டு பிசி.
here அந்த பேசிங். ஸோ இங்க வந்துட்டு சர்வர் router to server. மூணு இன்டர்ஃபேஸ் ஏசியில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க வந்துட்டு இந்த பீஸ் இப்போ வந்து பாருங்க அப்படின்னா இங்க வந்துட்டு ஒரு ரவுட்டர் எடுத்திருக்கேன். அந்த ரவுட்டர்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 2 பிசி கனெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஒரு சைட்ல ஒரு பிசி, இன்னொரு சைட்ல இன்னொரு பிசி கனெக்ட் பண்ணி. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு இந்த பிசிக்கு வந்துட்டு ஐபி செட் பண்ணுறேன். 192.168.10.20 10.10 கொடுக்குறேன். ஓகேங்களா? 192.168.10.1 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ரவுட்டர்ல அதான் கான்ஃபிகர் பண்ண போறேன். அதனால இதுக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வேற நெட்வொர்க் 192.168.20.10. ஸோ இதுக்கு வந்துட்டு 20.1 அப்படின்னு 20.1 அப்படின்றத நான் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ சர்வர் எடுத்துட்டு சர்வர்ல போயிட்டு ஸோ ஐ நீட் டு கான்ஃபிகர் தட். இதுக்கு வந்துட்டு வேற ஏதாவது நெட்வொர்க் கொடுத்துக்கலாம். 202.3.177.4 அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கு வந்துட்டு 202.3.177.1 அப்படின்னு. ஸோ இப்போ வந்துட்டு நான் ரவுட்டரை கான்ஃபிகர் பண்ண போறேன். ஸோ ரவுட்டர்ல வந்துட்டு நான் வந்துட்டு என்னென்ன இது கொடுக்கணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐ நீட் டு செக் த இன்டர்ஃபேஸ் ஸ்டேட்டஸ். ஸோ இன்டர்ஃபேஸ் ஸ்டேட்டஸ்ல வந்துட்டு 3 இன்டர்ஃபேஸ் இருக்கு. இந்த 3 இன்டர்ஃபேஸ்க்குமே ஐபி கொடுக்கலாம். ஓகேங்களா? அந்த ஸ்பேஸ் சரி ஜிகாபைட் ஐபி அட்ரஸ். இது வந்துட்டு இந்த பிசி 0 பிசி 0க்கு என்ன நெட்வொர்க் கொடுத்தோம்? 192.168.10.0 10.1 தான் கொடுக்க போறோம். இப்போ வந்துட்டு 255.255.255.0 நோ ஷட் டவுன். அடுத்ததான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஜிகாபைட் ஈத்தர்நெட் 0/1. இதுக்கு வந்துட்டு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா வந்துட்டு 192.168.20.1 255.255.255.0 இதுக்கு நோ ஷட் டவுன் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? அடுத்ததான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா மூணாவது இந்த சர்வருக்கு வந்துட்டு என்ன கொடுக்கலாம்? சர்வருக்கு வந்துட்டு we need to give that 202.3.177.1 இதான கொடுத்தோம். இதுக்கு நோ ஷட் டவுன் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு எல்லா இன்டர்ஃபேஸும் அப் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஷோ ஆர் போட்டு பார்த்தோம்னா ஓகேங்களா எல்லாமே லேன் ஆயிருக்கு. ஐபி ரவுட் போட்டு பார்க்குறோம், எல்லாமே ஒர்க் ஆகுது. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த பிசி ஃபர்ஸ்ட் பிசியை பிங் பண்ணி பார்ப்போம். 10.1 பிங் ஆகுது, 10.10 பிங் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே 10.10 பிங் ஆகுது. 20.10 பிங் ஆகுதா? இதுவும் பிங் ஆகுது. எல்லாமே பிங் ஆகுது. ஓகேங்களா? ரவுட்டர்ல இருந்து பார்க்கும்போது எல்லாமே பிங் ஆகுது. அதே மாதிரி பிசில இருந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பிசில வந்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு we have to test it the router first. ஸோ ரவுட்டரை வந்து பிங் பண்ணுவோம். 192.168.20.10.1 பிங் ஆகுது. எல்லாமே பிங் ஆகுது. 20.1 பிங் ஆகுதுன்னு பார்ப்போம், அதுவும் பிங் ஆகுது. எல்லாமே எல்லா நெட்வொர்க்கோடையும் நம்ம பிங் பண்ண முடியுது.
ஸோ 20.3.147.1 இதுவும் பிங் ஆகுது. இப்போ இதோட 4 அந்த சர்வரும் பிங் ஆகுது அந்த பிசில இருந்து, எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த பிசியும் பிங் ஆகுது, எதுவுமே வந்துட்டு டிராப் கிடையாது. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த பிசில இருந்து இந்த பிசி 1க்கு போற டிராபிக்கை மட்டும் பிளாக் பண்ணேன். சர்வருக்கு போற டிராபிக்கை நான் ஒண்ணுமே பண்ண போறேன். ஓகேங்களா? இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏசிஎல் ஸ்டாண்டர்டைசேஷன் நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ஏசிஎல் கிரியேட் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, குளோபல் கான்ஃபிகரேஷன் மாதிரி கொடுத்து ஐபி ஆக்சஸ் லிஸ்ட் ஸ்டாண்டர்ட் 10 அப்படின்னு கொடுக்குறேன். நீங்க என்ன நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் 10 நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஐ ஹாவ் டு கிரியேட் அ ரூல்ஸ். ரூல்ஸ்ல வந்துட்டு என்ன சொல்றேன் அப்படின்னா வந்து, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டினை என்ன கொடுக்கணும், நான் வந்துட்டு போஸ்ட் 192.168.10.10 அப்படின்ற பிசில இருந்து வந்துச்சு அப்படின்னா நீங்க டினை பண்ணு அப்படின்னு சொல்லி, மீதி எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு பெர்மிட் எனி அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஷோ ஐபி ஆக்சஸ் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு ஆக்சஸ் லிஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? 10.10ல இருந்து போறத வந்துட்டு ஒரு ரூல்ஸ் எழுதியிருக்கு. இந்த ரூல்ஸ் வந்துட்டு நான் வந்து ஏதாவது ஒரு இன்டர்ஃபேஸ்ல மேப் பண்ணணும். எங்க மேப் பண்ண போறேன் அப்படின்னா வந்துட்டு, நான் மேப் பண்ண போறது வந்துட்டு ரவுட்டரோட இந்த இன்டர்ஃபேஸ்ல மேப் பண்ண போறேன், இந்த இன்டர்ஃபேஸ்ல மேப் பண்ண போறேன். இது ரெண்டுமே அவுட் தான். இங்க இருந்து டிராபிக் வந்துச்சுன்னா இன்னு, இங்க இருந்து இந்த பிசி போனோம்னா இந்த இடத்துல அவுட் ஆகும். அது மாதிரி இந்த இது சர்வருக்கு போச்சுன்னா இங்க அவுட் ஆகும். அதனால அவுட்ல தான் போட போறேன். ஓகேங்களா? அவுட் ஏசியில் தான் போட போறேன், அவுட்ல தான் மேப் பண்ண போறேன். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இன்டர்ஃபேஸ் போட்டுட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்துட்டு ஜிகாபைட் ஈத்தர்நெட் 0/2 அப்படின்னு கொடுத்துட்டு ஐபி ஆக்சஸ் குரூப், என்ன ஆக்சஸ் குரூப் 10, எதுல பண்ண போறேன், அவுட்ல பண்ண போறேன். ஓகேங்களா? இப்ப நான் வந்து அவுட்ல வந்து மேப் பண்ணிட்டேன். ஸோ ஐபி ஆக்சஸ் லிஸ்ட் அவுட்ல வந்துட்டு நான் மேப் பண்ணிட்டேன். இப்போ அந்த பிசி எடுக்கிறேன். அந்த பிசி எடுக்கிறேன். இந்த பிசில இருந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னால வந்துட்டு சர்வர் பிங் பண்ண முடியுதான்னு பாக்குறேன். சர்வர் பிங் ஆகல. ஏன் சர்வர் பிங் ஆகல? நம்ம ஏசிஎல் வந்துட்டு அவுட்ல தானே மேப் பண்ணோம். ஏன் வந்துட்டு இது பிங் ஆக மாட்டேங்குது? நம்ம எங்க பண்ணோம், 0/2ல பண்ணிட்டோமா? அதான் இதே மாதிரி தப்பா பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனை. ஓகேங்களா? சோ இது வந்துட்டு எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடுச்சு. 0/1 தானே அதோட இன்டர்ஃபேஸ், நம்ம வந்துட்டு வேற இடத்துல போய் மேப் பண்ணிட்டோம். அதான் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டா ஒர்க் ஆகுது. நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, FA 0/1ல தான் வந்துட்டு அவுட். ஏன்னா 1ல தானே இந்த பிசி கனெக்ட் ஆயிருக்கு, இங்கேதான் மேப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதனால நான் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, ஐபி ஆக்சஸ் குரூப் 10 அவுட்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்ப என்ன இது அப்படின்னா வந்துட்டு, இப்ப வந்துட்டு சர்வர் என்னால பிங் பண்ண முடியும், எந்த பிரச்சனையும் இல்லை. எப்போ போலதான் நான் சர்வரை பிங் பண்றேன், ஒரு ஃபங்க்ஷன் இல்லை. இப்ப வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த பிசி 1ஓட ஐபி என்ன 20.10 டிராப் ஆகுதா? ரவுட்டர்ல வந்துட்டு டிராப் ஆகுது. ஓகேங்களா? இதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட். சோர்ஸ் ஐபியை பேஸ் பண்ணி பிளாக் பண்ணிடும். சோர்ஸ் ஐபியை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பிளாக் பண்றோம். ஓகேங்களா? இப்ப வந்துட்டு பாருங்க, இப்ப நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா அந்த கண்டிஷன்ஸ் மேட்ச் ஆயிடுது. 8 கண்டிஷன்ஸ் மேட்ச் ஆயிருக்கு. ஓகேவா? நீங்க டினை மட்டும் தான் எழுதுறீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு டினை ரூல் தான் எழுத போறீங்க அப்படின்னா வந்துட்டு கீழே பெர்மிட் ரூல் போட்டுக்கணும். ஏன்னா இம்ப்ளிசிட் டினை எப்பவுமே இருக்கும். இம்ப்ளிசிட் டினைனா வந்துட்டு நம்ம போடுறது எல்லாமே எக்ஸ்டர்னல் ஏசிஎல் தான். இம்ப்ளிசிட்டா வந்துட்டு எக்ஸ்பிளிசிட் ஏசிஎல் தான் நம்ம போட்டுருக்கோம். இம்ப்ளிசிட் ஏசிஎல் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? ஓகேவா? ஓகே, ஸ்டாண்டர்ட் ஏசிஎல் புரிஞ்சுச்சா? ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்துட்டு, நான் வந்துட்டு பிசி அந்த சர்வரையுமே ட்ராப் பண்ண போறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்.
இந்த ஏசியில டூல போட்டீங்களா, டூலயும் அதே மாதிரி போட்டு விட்டுருங்க, அவுட்ல போட்டு விட்டுருங்க. இப்போ பிசில இருந்து நீங்க சர்வரை பிங் பண்ணாலும் போகாது, ஓகே. சர்வரை பிங் பண்ணாலும் போகாது, அந்த பிசிஐ பிங் பண்ணாலும் போகாது, யாரு வேணாலும் போகும். ஓகேங்களா, புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இப்படிதான் வந்துட்டு we can do it for it. நம்ம இன்னொன்னு கொடுத்தானாக்கா இந்த எதுக்குமே போகாது, நம்ம அவுட்ல தான் கொடுக்கணும். கொடுத்தா நம்மளுக்கு இந்த ஏசிஎல்ல வந்துட்டு எதுலையுமே ஒர்க் ஆகாது. இந்த ரவுட்டருக்குமே இங்க போகாது. பாருங்க, அது நான் இன்ல கொடுக்குறேன் பாருங்க. இது வரைக்கும் நான் வந்து ரவுட்டரோட ஐபி தான் வந்துட்டு இங்க டிராப் ஆயிட்டு இருந்தது. ரவுட்டரோட ஐபிக்கு வந்துட்டு தான் என்ன ஆச்சு அப்படின்னா டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள் வந்துட்டு. ஓகேங்களா, ரவுட்டர் வரைக்கும் பாக்கெட் வந்துருச்சு, ரவுட்டருக்குள்ள வரைக்கும் வந்துருச்சு. ஓகேங்களா, நான் ரவுட்டருக்குள்ளேயே வராமையே ஸ்டாப் பண்ண முடியும். அதுக்கு வந்து நான் இன்ல நான் பண்ணேன். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா 0 ஈத்தர்நெட் 0/0 அப்படின்னு கொடுத்துட்டு ஷோ ஐபி ஆக்சஸ் டு 10 இன்னுன்னு கொடுக்குறேன் பாரு. ஓகே. இன்னுன்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், என்னன்னு கொடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு பாருங்க, அந்த சிஸ்டம் ரவுட்டருக்குள்ளேயே வராது, ரவுட்டர். ரவுட்டருக்கு முன்னாடியே டிராப் ஆயிடும். ஓகே. ரவுட்டருக்கு முன்னாடியே டிராப் ஆயிடும், ஓகே. ஏன்னா இங்கேயே டிராப் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அடுத்த அவுட்டுக்கு போகவே போகாது. இன்லயே வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டிராப் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ இதே ஆக்சஸ் லிஸ்ட்டை வந்துட்டு நான் ஒயில்ட் கார்டு மாஸ்டருக்கு எப்படி கொடுக்குறேன்னு மட்டும் பாருங்க. ஐபி ஆக்சஸ் லிஸ்ட் ஸ்டாண்டர்ட் 10 அப்படின்னு கொடுத்துட்டு சீக்வன்ஸ் நம்பர் 1. ஓகேங்களா, டினை ஹோஸ்ட்டுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த நெட்வொர்க்கே கொடுக்குறேன். அந்த நெட்வொர்க் என்ன 10.0, தட் இஸ் த நெட்வொர்க். இப்போ ஒயில்ட் கார்டு மாஸ்க்கு என்ன வரும், இதுக்கு வந்து சப்நெட் மாஸ்க் வந்து 255.255.0 இருக்கும். அப்புறம் ஒயில்ட் கார்டு மாஸ்க் என்ன வரும், 255 இடத்துல எல்லாமே வந்துட்டு 0 போட்டுக்கணும், 3 2 0 வரும். இப்படி போட்டாலும் ஒண்ணுதான். இங்க பாருங்க, அந்த நெட்வொர்க்கே நான் பிளாக் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு கண்டிஷன் 2க்கு போகாது, கண்டிஷன் 1லயே வந்து பிளாக் ஆயிடும். மேட்சஸ் வந்துட்டு எங்க இருக்கு பாருங்க, இதுக்கு முன்னாடி வந்து 10ல தான் மேட்சஸ் ஆயிட்டு இருந்தது. இந்த மாதிரி மேட்சஸ் என்ன நடக்கும் அப்படின்னா வந்துட்டு 1லயே மேட்சஸ் ஆகும். இப்ப வந்து கண்டிஷன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே செக் பண்ணிடும், சீக்வன்ஷியலா தான் செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் ரூல், செகண்ட் ரூல், தேர்ட் ரூல் அப்படிதான் போகும். இப்போ ஃபர்ஸ்ட் ரூலே டினே இருந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா இட் வில் பி அலோட். ஓகேங்களா, இப்போ ஒயில்ட் கார்டு மாஸ்க் வச்சு எப்படி கொடுத்துருக்கேன்னு மட்டும் பாரு. புரியுதா? புரியுது. ஸோ இப்படிதான் வந்துட்டு we can give it. இல்ல இந்த ஒயிட் கார்டு மாஸ்க்ல வந்துட்டு நம்ம இந்த இன் அவுட் இது போல கொடுக்கணும், அதெல்லாம் தேவையில்லை. இது வந்துட்டு எதுக்காக அப்படின்னா இப்போ நான் ஹோஸ்ட்னு கொடுத்தேன்னா பர்டிகுலர் ஹோஸ்ட்டை மட்டும் பிளாக் பண்ணேன், பர்டிகுலர் ஐபி மட்டும் தான் பிளாக் பண்ணேன், ஸ்பெசிபிக் ஐபி ஸ்பெசிபிக் டிவைசஸ் மட்டும் தான் பிளாக் பண்ணேன். இப்போ வந்து நான் நெட்வொர்க்கே பிளாக் பண்ணோம், கம்ப்ளீட்டா வந்துட்டு 10.0 அப்படின்ற நெட்வொர்க்கே பிளாக் பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்து சப்நெட் மாஸ்க் போடுவீங்க. சப்நெட் மாஸ்க் பதிலாக ஏசிஎல்ல வந்துட்டு இந்த ஒயில்ட் கார்டு மாஸ்க் போடணும். ஓகே. ஒயில்ட் கார்டு மாஸ்க் கொடுத்தாலே அது இதாயிடும், ஃபர்ஸ்ட் லேட். ஒரே ஒரு நிமிஷம்.